நேற்று எபிசோடில் விக்ரம் சொன்ன பாயிண்ட் வெரி வேலிட் அப்படின்னு தான் சொல்லணும். அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, பிரஜன் சாண்ட்ரா வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபாகவே இங்கே வந்து இருக்கிறது அவங்களுக்கு அவ்வளோ ப்ளஸ் பாயிண்ட்டு. எனக்கெல்லாம் ஒரு டாஸ்க் அப்புறம் எல்லாருமே என்னை வில்லனா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்கிட்ட யாருமே பேசலை. ஒரு நாள் ஃபுல்லாக வந்து நான் தனியாகவே உட்காந்துருந்தேன். ஆனால் இது எனக்கு மட்டும் இல்லை, நம்ம இந்த வீட்டில் இருக்க எல்லாருக்குமே அந்த ஒரு நாள் கட்டாயம் வரும். அதுக்கப்புறம் ஒரு நாளுக்கு அப்புறம் எல்லாம் சகஜமாகிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அந்த ஒரு நாள் கூட இவங்களுக்கு வரப்போகிறதுல 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சப்போர்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதே தான் கனி வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, எலிமினேஷனுக்கு ஒரு பாயிண்ட்டாக சொன்னாங்க. இதுக்காக தான் அவங்க 2 பேர்த்து எலிமினேட் பண்ணுறேன், இன்னொரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபாகவே இங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க சொல்கிற பாயிண்டில் கரெக்டு தான். பட் அட் த சேம் டைம் எந்த அளவுக்கு ப்ளஸ் இருக்கோ அதை விட வந்து பல மடங்கு வந்து மைனஸ் இருக்குது இவங்க உள்ளே வந்து இருக்கிறது. இண்டிவிஜுவலாக உள்ளே வர்றதுக்கே நிறைய செலிப்ரிட்டிஸ் வந்து பிக் பாஸ்குள்ளே உள்ளே வர யோசிக்கிறாங்க. ஒன்று என்ன பண்ணுறாங்க, பப்ளிக்கில் தன்னோட பேர் கட்டுறமோ இல்லை யாராவது மேரேஜ் ஆன மென்னோ உமனோ உள்ளே வந்தாங்க அப்படின்னா ஃபேமிலியில் ப்ராப்ளம் வந்துடும், நம்ம இங்கே யார்கிட்டயா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நம்ம இப்போ பார்வதி கூட பயந்தாங்க. எல்லாருமே வந்து நான் என்ன ஃபேமிலி என்ன நினைப்பாங்க, நான் இங்கே இருக்கேன், என்னை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலி பற்றி எல்லாருமே நிறைய கவலைப்படுறீங்க. பட் இவங்க ஃபேமிலியே உள்ளே இருக்கப்ப இவங்க கண்ணு முன்னாடியே இவங்க ரியாக்ட் பண்ணி ஆகணும். ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு ஏதாவது ஒன்றா ஹஸ்பண்ட் ரியாக்ட் பண்ணுவார், ஹஸ்பண்டுக்கு ஏதாவது ஒன்றா ஒய்ஃப் ரியாக்ட் பண்ணி தான் ஆவாங்க. இங்கே வந்து ஒரு அண்ணன் தங்கச்சி உறவு கொண்டாடுறதே தப்பு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, கேமை பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இவங்க வேறு வழியே இல்லை, எமோஷ்னல் பாண்டிங் ஒன்றுமே பண்ண முடியாது. இவங்க ஒரு சக்ஸஸ்ஃபுல் கப்புளாக இருக்க போய் தான், இவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க போய் தான் உள்ளே வந்திருக்காங்க. இது வந்து ஒரு ரொம்ப டேரான விஷயந்தான் இவங்க எடுத்த டெசிஷன். இதே இவங்க இது மாதிரி உள்ளே வரப்போகிறாங்க வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸா அப்படின்றப்ப நிறையா யூடியூப்பில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு சில யூடியூப்பில் எப்பயுமே கண்டஸ்டன்ஸ் வந்து தனித்தனியாக வருவாங்க, சேர்ந்து போகிறப்ப தான் கப்பலாக போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க என்னன்னா உள்ளே வரப்பே கப்பலாக வர்றாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதுக்கு ஒரு கமெண்ட் வந்து நான் படித்தேன், இவங்க வெளியே போகிறப்ப தனித்தனியாக போவாங்களா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா என்னன்னா இவங்களுக்குள்ள ஏதாவது பிரிவினை வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க லைஃபே ஹைலி ரிஸ்கில் தான் கொண்டு வந்திருக்காங்க. அட் த சேம் டைம் வேறு என்ன நெகட்டிவ் பாயிண்ட்டு மைனஸ் இருக்குது அப்படின்னா, நீங்கள்லாம் மற்றவங்களை எலிமினேட் பண்ணுறதுக்கு மற்ற கண்டஸ்டன்ஸை நீங்கள் வந்து பாயிண்ட்டை தேடணும். பட் இவங்க வந்து அழகாக குத்திடுறீங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃபு இவங்களுக்குள்ளே விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு விஷயம் அப்ரிஷியேட் பண்ணுறது என்ன அப்படின்னா, இவங்க ஆக்ட் பண்ணலை, நாங்கள் தனித்தனியாக விளையாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போர்ட்ரே பண்ண ட்ரை பண்ணலை. இவங்கெல்லாம் இருக்காங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக. ஸோ இதுதான் என்னுடைய கருத்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.